ஏன் உங்களுக்கு புரியலையா? நான் வேணா வேற பாட்டு பாடவா? இத யார் கேட்டா? எதுக்காக எல்லா இடத்துலயும் பேனர் வச்சிருக்கீங்க? ஓ, உங்க கல்யாணத்துக்காக நான் வாழ்த்தி வாழ்த்தி பேனர் வச்சிருக்கேன்ல, அத சொல்றீங்களா? அத நீங்க இங்க மட்டும் தான் பாத்திருப்பீங்க. இன்னும் அண்ணா நகர், பெசன் நகர், டி நகர், கே நகர்னு சென்னையில இருக்க எல்லா ஏரியாலையும் வச்சிருக்கேன். நம்ம ஆளுங்க தமிழ்நாடு முழுக்க வைக்கலாமான்னு கேட்டானுங்க. ஆனா நான் தான் போதுன்னு சொல்லிட்டேன். உங்க ஊர் பக்கம் வேணும்னாலும் வைக்க சொல்லிடலாம், வச்சிடலாமா? நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல கலர்ல உங்க போட்டோவையும் டாக்டர் போட்டோவையும் போட்டு சூப்பரா ஒரு வாழ்த்தை ரெடி பண்ணிருக்கேன். இப்படி ஏற்பாடலாம். உங்களுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? இங்க பாருங்க காவியா, நானும் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு நினைச்சு ஒரு பெரிய பட்ஜெட்டை நான் ஒதுக்கி வச்சிருந்தேன். அந்த காசை இப்ப நான் உங்க கல்யாணத்தை வாழ்த்துறதுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதாங்க, சிம்பிள். எதுக்காக இதெல்லாம் பண்றீங்கன்னு கேக்குறேன். இதெல்லாம் நான் காதலுக்காக பண்றேங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க நினைச்சு பாப்பீங்கல்ல, நாம வேண்டான்னு சொல்லியும் வெறுத்தாலும் நம்மள வேணும் வேணும்னு நினைச்ச அந்த சித்தார்த் எவ்வளவு உருகி உருகி பேனர் வச்சாருன்னு நீங்க எல்லாத்தையும் நினைச்சு பாப்பீங்கல்ல, அதுக்காக தாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், பட்ஜெட்ல துண்டு விழுற மாதிரி சமாச்சாரங்கள் இருந்தாலும் நான் முக்கியமான ஒரு பொருளை வாங்கியிருக்கேன். இந்தாங்க. என்னது இது? வாங்கி பாருங்க, உங்களுக்காக தாங்க. டிசைன் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீங்க கொஞ்சமாவது டீசென்ட்டா நடந்துப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு மோசமா பிஹேவ் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நாளைக்கு காலையில எனக்கு கல்யாணம். நீங்க என்னடான்னா ரிங்க கொண்டு வந்து பிரசன்ட் பண்றீங்க. உங்களுக்கு இதெல்லாம் அசிங்கமா தெரியல? ஏங்க ஏங்க ஏங்க, கொஞ்சம் நிறுத்துங்கம்மா. மோதிரத்தை பார்த்த உடனே என்ன வந்து இப்படி மோதுறீங்களே, கொஞ்சம் நல்லா கவனிங்க. அது பேர் ரிங். அது டாக்டரோடது. அது என் பாக்கெட்ல இருக்கு. நாளைக்கு நான் அவரை பார்க்கும்போது அவருக்கு நான் போட்டு விட வேண்டாமா? அதனாலதான் நான் இத பாக்கெட்லயே வச்சிருக்கேன். இங்க பாருங்க. ஆமா, உங்களை தான் நான் கல்யாணத்துக்கு வர வேண்டாம்னு சொன்னேன்ல. வர வேண்டாமா? ஆர் யூ ஷூர் காவியா? கண்டிப்பா வர வேண்டாம். சரி, அப்படி ஒண்ணு பண்ணு. என்னோட சார்பா டாக்டருக்கு உன் கையிலேயே போட்டு விடுது. இந்த எங்கிருந்தாலும் வாழ்க. என்னம்மா? என்ன தாத்தா இப்படி மொத்த ஃபேமிலி எங்க கொண்டு வந்து இறக்கிட்டீங்க? இப்ப நான் என்ன பண்றது? என்னம்மா நீ? நான் என்ன வேணும் நான் பண்ண? சித்தார்த் போஸ்டர் அடிச்சதுதான் இதுக்கு முக்கிய காரணமே. நான் என்னமா பண்ணட்டும்? சரி, நீ என்ன பண்ண போற? அதெல்லாம் அந்த சுரேந்தர் கிட்ட நான் பேசிட்டேன். தாலி கட்டாம பாதியிலே விட்டுட்டு கிளம்பிடுவான். கண்டிப்பா கிளம்பிடுவானா? என்ன தாத்தா, கிளம்பாம என்ன பண்ண போறான்? அப்படி பேசிதான் அவனுக்கு பணம் கொடுத்திருக்கு. அவன் கிளம்பினதுக்கு அப்புறம் நான் ஃபுல் மூட் அவுட்ல இருக்கிற மாதிரி அழுது கிழுது சீன் போட்டுறேன் தாத்தா. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, உனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கும், நீ ஒரு வாரம் இல்ல 10 நாள் லீவ் குடுக்கறேன், நீ போமான்னு சொல்லிருங்க. சரி. அதுக்கப்புறம் நான் வரவே மாட்டேன். அதோட காவியா கேரக்டர் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். என்னமோ திட்டத்தை நாம போடுறோம். அவன் என்ன நினைக்கிறானோ? யாரு? நான் தான். நீங்களா? ஆமா மாப்பிள்ள, காவிய கிட்ட கூட நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன். நான் தான் மாப்பிள்ள தோழன். நீங்க தைரியமா இருங்க. கல்யாணம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கு. எந்தெந்த சடங்கை எப்படி எப்படி பண்ணணும்னு நான் சொல்லி தரேன். சரிங்களா? சரிங்க சார். பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க.
என்ன நீங்க ஸ்லோவா பண்றீங்க? விறுவிறுன்னு பண்றது இல்லையா? சரி சரி. என்ன நிஜ கல்யாணம் பண்ற மாதிரி நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. ரெண்டு பேரும் லவ் ஜோடிகள் இல்லையா? அதனாலதான் இப்படி கொஞ்சம் கிளுகிளுப்பா பேசிக்கிறாங்க. விஷ்ணு தல்பாய தீமஹி தன்னோ நாக. இங்க பாருங்க ஹாசன்கா, நீங்க தைரியமா இருங்க. இந்த சடங்கு விஷயத்துல என்ன டவுட் இருந்தாலும் என்ன கேளுங்க, நான் சொல்லி தரேன். புரியுதா? கவியா, உங்களுக்கும் தான். ஓம் பாகீஸ்வராய வித்மகே ஹயக்ரீவாய தீமஹி தன்னோ ஹம்ச பிரசோதயாத் ஸ்வாஹா. கவியா, எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்காதோன்னு எனக்கு தோணுது. ஏன் இப்படி அபசகுணமா பேசுறீங்க? இல்ல பாதியிலே நின்னுருமோன்னு எனக்கு தோணுது. அதான். இவர் என்ன எல்லாத்தையும் கரெக்டா சொல்றாரு? ஒருவேளை இந்த சுரேந்தர் எதையாவது உளறி கொட்டிட்டானா? இங்க பாருங்க, ஒரு அனுமானத்துல சொல்றேன் காவியா. ஏன்னா என் காதலோட ஆழம் அந்த மாதிரி. அது எப்படியாவது வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி உன்னை தனியா நிறுத்திரும். அப்படி தனியா நிக்கிற உங்களுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இந்த கல்யாணம் நின்றுச்சுன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, மனமேடையில வந்து உட்கார்ந்திருக்கேன். இந்த நிமிஷத்துல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தான் அறிவே இல்ல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சாரி. ஐயா, கொஞ்சம் பேசாம இருங்க. பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? மந்திரங்களை கவனிக்க வச்சு சடங்குகளை செய்ய விடுங்க. ஆமாமா, சடங்குலாம் ரொம்ப முக்கியம். நீங்க கரெக்டா செய்யுங்க. ஐயோ, அவளே டென்ஷன்ல இருக்கா. இந்த பைய வேற அழிச்சாட்டி பண்றானே. அம்மா, தாலி கட்டுற சடங்கு ரொம்ப புனிதமானதுமா. மனசார நீங்க ரெண்டு பேரும் உங்க குலதெய்வங்களை வேண்டிக்கோங்க. ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய தீமஹி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் வேதாத்மனாய வித்மகே ஹிரண்ய கர்ப்பாய தீமஹி. இந்தாம்மா, தாலியை எல்லார்கிட்டயும் காட்டி ஆசீர்வாதம் வேண்டுமா. சரி. அப்படியே அக்ஷதையும் கொடுத்துரு. சரி, கொடுங்க. தர்ஷினி, ஒரு நிமிஷம். நீ முதல்ல எனக்கு காமி, நான் தொட்டு கும்பிடுறேன். ஐயோ, சித்துக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? இந்த தாலி உங்க கழுத்துல ஏற நேரம் உங்க வாழ்க்கை அமோகமா இருக்கணும். எல்லா வளத்தோடையும் சகல சௌபாக்கியத்தோடையும் நீங்க வாழணும் காவியா. அதான் எங்க எல்லாருக்கும் சந்தோஷம். மனு, இங்க என்னமோ நடக்குது. சித்தார்த் ஒரு பக்கம் இங்க பயங்கரமா வாழ்த்துக்கிட்டு இருக்கான். ஃபங்க்ஷன் முடியும் போது நீ உங்க அம்மா கிட்ட சொன்னல, வேம்பு சார் எனக்கு கொலுசு வாங்கி போட்டு விட்டாருன்னு. சோ ஏன் கிஃப்டா உனக்கு நான் கொலுசு வாங்கி தரேன். உன்னோட ஏக்கம் மொத்தத்தையும் என்னால தீர்க்க முடியலனாலும் இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்த நான் பண்ண போறேன். படிப்படியா நான் மாறி வருவோம் பூமி. நீ எதிர்பார்த்தபடி, உனக்கு ஏத்தபடி நான் மாறுவோம் பூமி. என்ன மன்னிச்சிருவீங்கல்ல? இங்க பாரு பூமி, நான் உன்னை மன்னிக்கல. நானும் உன்ன மாதிரியே நடந்த எல்லாத்தையும் டோட்டலா மறந்துட்டேன். இனிமே நாம எப்பவுமே
சந்தோஷமா இருக்கணும், சரியா? அண்ணே, முதல்ல தாலிய கட்டுன. ஆமா மறந்துட்ட பாரு. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். வாங்கிக்கோங்க. கெட்டிமேளம் கெட்டிமேளம் கெட்டிமேளம். மாங்கல்யம் தந்துநானேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாபி சுபகே ஸ்வஞ்சீவ சரதாம் சதம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ரெண்டு பேரும் பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இப்படி நடந்துருச்சேம்மா. யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. எந்த சண்டாளங்க இப்படி எல்லாம் சதி பண்ணி உங்களை பிரிச்சதுன்னு தெரியல. இனிமே ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழணும், அதுதான் எங்க விருப்பம். என்ன கன்னத்துல இரு, உன் கன்னத்துல என்னமோ இருக்கு. ஐயோ பாருங்க, உங்க கன்னத்துல கிரீஸ் இருக்குன்னு சொல்ல வந்தா அப்படியே என் கன்னத்திலயும் பூசி விட்டுட்டீங்க. நம்ம ரெண்டு பேருக்கும் கண்ணு படாம இருக்கிறதுக்காக திருஷ்டி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, நாம இன்னும் வரலன்னு தாத்தா பாட்டிலாம் அங்க கவலைப்படுவாங்க பூமி. கவலைப்பட்டாலும் அவங்களால நம்மள காண்டாக்ட் பண்ண முடியாதே. ஏன்? ஏன்னா போன் ரெண்டையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். தனியா இருக்கும்போது போன் பண்ணி வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்கல்ல. ஏய் கேடி, அது சரி, எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது, என்ன பண்றது? வாங்க, போற வழியில ஏதாச்சும் கடை இருந்தா போய் சாப்பிட்டு போ. இங்க எங்க கடை இருக்கு போகுது? பாத்து கொஞ்சம் முன்னாடி வா. இப்ப சாப்பிட வேண்டாம், காரை ரெடி பண்ணிட்டு அப்புறமா சாப்பிட்டு போ. இங்க பாருங்க, எனக்கும் பசிக்குது. வாங்க வேம்பு சார், போற வழியில சாப்பிட்டுக்கலாம். சரி சரி, அப்ப காரை லாக் பண்ணிட்டு வாக் பண்ணலாமா? ஏதோ படம் டைலாக் எல்லாம் பேசுற மாதிரி தெரியுதே. சரி இரு. என்னடா என்ன சொன்ன? நீ சொன்ன மாதிரிலாம் இல்ல, கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. சரியா? சாரி, நான் வலிக்குதுண்ணா, விடுண்ணா. நான் சொன்னது தப்பு தானே, விடுண்ணா. அப்பா, எல்லாம் சரிதான். கார் தானா ரிப்பேர் ஆயிடுச்சா இல்ல நீ ஆக்கிட்டியா? ஐயோ அத்தை, நீங்களும் சேம் செட் கோல் போடுறீங்க. சரி சரி, வந்தவங்கள வாசல்லே நிக்க வச்சு பேசினா என்ன அர்த்தம்? முதல்ல ஆர்த்தி எடுக்கணும். தர்ஷினி வளரு, போங்கம்மா. சரிங்க பாட்டி. பாட்டி, நான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது சாவித்ரி அத்தை கையால ஆரத்தி எடுத்து என்ன உள்ள கூட்டிட்டு போகணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒரு மாமியாரா அவங்க என்ன வரவேற்கிறது தானே பாட்டி முக்கியம். ஆசை நிறைவேற்றிட்டா போச்சுமா.
உங்களுக்கு இப்படி வேர்க்குது? சீக்கிரமா உள்ள போய் ஏசில உட்காருங்க, இல்லனா பிபி ரைஸ் ஆற போகுது. என்ன சாவித்திரி ஆச்சு உனக்கு? நல்ல சிரிச்ச முகத்தோட ஆரத்தி எடுமா. என் பேத்தி அத்தைதான் ஆரத்தி எடுக்கணும்னு ஆசையா சொல்லியிருக்கா. என்னம்மா நீ? அவ ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்கா. வந்ததுமே நம்மளதான் டார்கெட் பண்றா. பாத்தியா மனு? நாம அவளை டார்கெட் பண்றது அவளுக்கு தெரியாதுல்ல. பொறுத்திருந்து என்ன நடக்க போகுதுன்னு பாரு. சரி, வளரு தர்ஷினி, அவங்க 2 பேரையும் உள்ள கூட்டிட்டு போங்க. அம்மா வேணி, இப்பவாது உள்ள போலாம்ல? ஒரு நிமிஷம். என்ன தாத்தா? முதல்ல நாம தர்ஷினியை விட்டு ஆரத்தி எடுத்திருந்திருக்கலாம். இப்ப நான் ஆரத்தி எடுத்தா என்ன கெட்டு போச்சு? இல்லம்மா சாவித்ரி, சித்தார்த் பொம்மி ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட கொடுத்து பார்த்தப்ப மறுபடியும் அவங்க திருமணம் நிச்சயமா நடக்கும். ஆனா அதுல ஒரு தோஷம் இருக்கு. அது என்னன்னா, மறுபடியும் திருமணமாகி வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு யாரு ஆரத்தி எடுக்கிறாங்களோ, ஆரத்தி எடுக்கிறவங்களே பாத பூஜை செஞ்சு அவங்கள உள்ள கூட்டிக்கிட்டு வரணும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. அப்பா, பாத பூஜைங்கிறது பெரியவங்களுக்கு சின்னவங்க பண்றது. அது எப்படி வயசுல பெரியவங்க சின்னவங்களுக்கு பண்ண முடியும்? இல்லையே, நான் நிறைய மேரேஜ்ல பாத்திருக்கேனே. மாப்பிள்ளைக்கு பொண்ணோட அப்பா பாத பூஜை பண்ணுவாரே. என்னம்மா இது புது வழக்கமா இருக்கு? அம்மா, அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நாம ஆசீர்வாதம் பண்ற மாதிரி தான் இத நாம பார்க்கணும். அதனால அவங்க 2 பேரும் நிக்க வச்சு நீயே பாத பூஜை பண்ணிடுமா. தப்பா நினைச்சுக்காத, அப்பதான் தோஷம் கழியும். ஐயோ, அத்தை வயசுல எவ்ளோ பெரியவங்க. அவங்க எனக்கு ஆரத்தி எடுக்கிறது ஓகே. ஆனா அவங்க போய் எங்களுக்கு பாத பூஜை பண்றதெல்லாம் வேணாம் தாத்தா. பாத்தியா மனு? வேணும்னே நடிக்கிறா. நடிக்கிறதுக்கு அவளுக்கா சொல்லி தரணும்? அவதான் நடிப்புல குயினாச்சே. பரவாயில்ல மாமா. பூமி, உனக்கு கால் ரொம்ப வலிக்குதா என்ன? இப்ப பரவாயில்ல? கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஓடுறியா?
சித்தார்த், பாட்டி வரேன். ஆஹா, இவங்க ஏன் இப்ப வந்தாங்க? பூமி கொஞ்சம் இங்க வாமா. ஏன் பாட்டி? அட இருடா சொல்றேன். பொம்மிய வர சொல்லு. பொம்மி கொஞ்சம் கீழே வாமா. என்ன விஷயம் பாட்டி? இருடா சொல்றேன். நீ வாமா பொம்மி. நீ இரு. என்ன விஷயம் பாட்டி? உன்கிட்ட சொல்ற மாதிரி விஷயமா இருந்தா உன்கிட்ட சொல்ல மாட்டோமா? வரே இருடா. பொம்மி நீ வாயேன். பாட்டி தள்ளுங்க வேம்பு சார். வா. என்ன பாட்டி, எதுக்கு? கிருஷ்ணவேணி ஏதோ பேசணுமா? சரிங்க பாட்டி. ஆஹா, பாக்குறாங்களே. பூமி, பூமி, ஒரு நிமிஷம் இங்க வாயேன். சித்து, பாட்டி உனக்கு என்ன வேணும்னு சொல்லுப்பா, நான் எடுத்து தரேன். நீங்க இல்ல பாட்டி, எனக்கு அந்த கிரீன் டீ வேணும், அதுக்காக தான் வந்தேன். ஆஹா, அப்ப சரி. எனக்கு ஒரு கிரீன் டீ வேணும், போட்டு எடுத்துட்டு வரியா? சரி. எப்படியாவது மேல வர வைக்கணுமே. பூமி, நான் மேல ரூம்ல லேப்டாப்ப சார்ஜ் போட்டுட்டே வந்துட்டேன். ஓவரா சார்ஜ் ஆயிடும். நான் என்ன பண்றேன்னா, நான் மேல போறேன், நீ மேல எடுத்துட்டு வந்துடுறியா? பொம்மி, இப்ப நீ வந்துதானே ஆகணும். எப்படி சாமர்த்தியமா வர வச்சேன்னு பார்த்தல்ல. எல்லாரும் சேர்ந்து சித்தார்த்தியை ஏமாத்த பாக்குறீங்க. பார்க்கலாம். ஐயோ, பொம்மி வந்துட்டாலே. ஏன் பாட்டி நீங்க எடுத்து வந்திருக்கீங்க? எல்லாம் காரணமாதான். நீ தான் கிரீன் டீ கேட்டு போனல. இந்தா குடி. போ குடிடா. பாட்டி யாருக்கு வேணும் இந்த கிரீன் டீ? என் நிலைமையை புரிஞ்சுக்காம பேசாம நாமளும் கீழே போயிருவோம். தாத்தா, இது வீட்டுக்குள்ள என்னதான் தாத்தா நடக்குது? அதுவாப்பா, இந்த கீழே சமையல் வேலை நடக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியும், பேசாதீங்க. இது பாருப்பா, அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வரேன்னு தெரியுது. விதி இருக்கே விதி, அது ரொம்ப வலிமையானதுப்பா. வேணாம் தாத்தா. அதாவது கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைவாங்க. அந்த கதை உனக்கு தெரியும்ல? தெரியும். சரி. ஓகே. அப்புறம் அந்த தாத்தா, வெயில் இருக்கும் போதா நிழலோட அருமை தெரியும். மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும். ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். ஆழம் தெரியாம காலை விடாத. மீன் குஞ்சுக்கு நீந்த கத்து கொடுக்கணுமா? இப்படி எல்லா பழமொழியும் எனக்கு தெரியும் தாத்தா. போதுமா? அப்படியா? எல்லா பழமொழியும் தெரியுமா?
எல்லாமே எனக்கு தெரியும். இப்ப எனக்கு தெரிய வேண்டியது நான் கேட்ட கேள்விக்கு பதில். நான் என்ன கேள்வி கேட்க வந்தேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? புரியுதுப்பா. அதான் பொம்மிய உன் பக்கத்துல வரவே மாட்டேங்கிறா, உன்னை பக்கத்துல விடவே மாட்டேங்கிறான்னு தானே? அதேதான். இங்க பாருங்க, நான் கேட்ட கேள்விக்கு பட்டுன்னு பதில் சொல்லுங்க பாக்கலாம். பாருப்பா சித்தார்த், நான் தாத்தா, சொல்ல இங்க பாருங்க, பழமொழியெல்லாம் சொல்லாதீங்க தாத்தா. டென்ஷன் ஆயிடுவேன். டென்ஷன் ஆகாதடா, அமைதியா இரு. 2 நாளைக்கு நாள் நல்லா இல்ல, அதனால உங்களுக்குள்ள மேற்படி விஷயங்கள் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் பாட்டி தடை போட்டா. ஐயோ, 2 நாளா? ஏண்டா இப்ப பழமொழி சொல்லட்டுமா? கையில இருக்கும்போது புழுவம் நினைச்சு தூக்கி எறிஞ்சிடுவோம், அது பட்டாம்பூச்சியா பறக்கிற போதுதான் துரத்திக்கிட்டே ஓடுவோம். இதான்ப்பா வாழ்க்கை. தாத்தா, பழமொழி மட்டும் சொன்னீங்க, நான் கொலவெறி ஆயிடுவேன். சரி 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 சரி, இருங்க, இன்னும் 2 நாள் தானே. எத்தனை பழமொழி உங்களுக்கு நான் சொல்றேன்னு பாருங்க. தள்ளுங்க. பெரிய ஹீரோயின் மாதிரி நீ இப்படிலாம் வந்து வசனம் பேசுவேன்னு எங்களுக்கு தெரியும். தமன்னா, கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டேன்? அவ கிடக்குறா, ஏதோ கோவத்துல பேசிட்டா. இத பாருமா, எங்க சைடுல இருந்து உனக்கு முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். நடந்த எல்லா தப்புக்கும் எங்களை மன்னிச்சிரு. மா, நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? தெரிஞ்சுதாண்டா பண்றேன். சாரிமா, எங்களை மன்னிச்சிரு. அவங்கள கூட ஒரு வகையில நம்பிடலாம். ஆனா இப்படி டக்குன்னு இறங்கி வந்து மன்னிப்பு கேக்குறீங்க பாருங்க, உங்களை மாதிரி ஆளுங்களை தான் நம்பவே முடியாது. கொஞ்சம் தனிவா இறங்கி போய் பேசினா என்ன ஆகும்னு செக் பண்ண. ஆனா உங்க 3 பேரோட சுயரூபத்தை அப்படியே டக்கு டக்குன்னு காமிக்கிறீங்களே. ஒண்ணு பண்றேன், நீங்க கேட்ட மாதிரியே நான் உங்களை மன்னிச்சிடுறேன். ஆனா விஷப்பாம்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அத பல்ல புடுங்காம வச்சிருந்தா ரொம்ப ரொம்ப ரிஸ்க் இல்ல? சோ என்ன இப்ப எங்களோட பல்ல புடுங்க போறேங்கறியா? பல்ல புடுங்கறதெல்லாம் வேஸ்ட், பவரை புடுங்கணும். அடி பாவி, ஒரு மனுஷன் எதில் இருக்கிறதை கண்டுக்காம பேசிட்டு இருக்கியா? உன்ன அவன் கிடக்குறா, நீ பேசி இருங்க. நாங்க போய் இட்லி சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் ஐயோ அண்ணே, என்ன வேணும்? இல்ல மம்மி, அண்ணி ரொம்ப பிஸியா இருக்காங்க, என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் கொண்டு வந்து தரேன். இல்ல அது ஒண்ணும் இல்ல. அதே தானே சொல்றேன், என்ன வேணும்னு சொல்லுங்க. தூங்கலையா நீங்க? தூங்க போகணும், கொஞ்சம் மெதுவா போகலான்னு. ஏப்பா சித்தார்த், நேத்து ரோட்டு கடையில சாப்பிட்ட போல நல்லா இருந்துச்சா? ஐயோ, அது மட்டும் இல்லன்னு, போனை பிளான் பண்ணி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணது, கிரீஸ் தடவுனது, இட்லி ஊட்டி விட்டது, மாறி மாறி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டது, எல்லா கதையும் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடி பாவி, எல்லாத்தையும் சொல்லிட்டியா? சரி நான் போய் படுக்கிறேன். ஐயோ அண்ணன், இருண்ணே, இன்னும் ஏதாவது கதை பாக்கி இருந்தா அதையும் சொல்லிருங்க. இல்ல நான் படுக்க போறேன். குட் நைட். குட் நைட். ஓகேண்ணே, குட் நைட். போயிட்டானா? தேங்க்யூ சாமி, தேங்க்யூ கடவுளே, தேங்க்யூ. நீங்க மட்டும் நான் கேக்குற வரத்தை கொடுத்துருங்க.
நான் பணத்திலேயே நீந்தணும், தங்கத்திலேயே குடிக்கணும். ஏய், அறிவு இருக்கா உனக்கு? என்னது? பணத்துல குளிக்கணும், தங்கத்துல நீந்தணுமா? முதல்ல இப்போ தண்ணியில நீந்து, அப்பதான் நீச்சல் கத்துப்ப. ஏய், தூங்கிட்டு இருக்கிறவங்களை இப்படியா பண்ணுவாங்க? நல்ல கனவு, கனவுல சாமி எல்லாம் வந்துச்சு தெரியுமா? புரியுது புரியுது. ஆமா, உன்ன மாதிரி ஃப்ராடுக்கு எல்லாம் சாமி எப்படி கனவுல வருது? என்ன என்ன எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால உன்னை விட்டுட்டேன். 8 மணி வரைக்கும் தூங்கி இருக்க. நியாயமா பார்த்தா இதுக்கே நான் ஃபைன் போடணும். சரி, தண்ணி ஊத்துனதுனால போனா போதுன்னு விடுறேன். நாளையில இருந்து 5 o'clock அலாரம் வச்சு எழுந்திருக்கணும். சுறுசுறுப்பா எல்லா வேலையும் பார்த்து பாலை காய்ச்சி காஃபி போட்டு அது கொண்டு வந்துதான் இங்க எல்லாரையும் எழுப்பணும். வேண்டாம் பொம்பி. என்ன வேணா? 5 மணிங்கிறது ஒரு 6 மணி ஆக்கிக்கலாமா? வேற வழியே இல்ல. 5 மணிங்கிறது 5:01 ஆனா கூட நேரா தாத்தா கிட்ட போயிடுவேன். ஏனுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. மாமா சொல்றது கரெக்ட் தானே? நீங்க கொஞ்ச நாளைக்கு கடைக்கு போகாம வீட்லயே இருங்க, அதுதான் நல்லது. டேய், என்ன ஆளாளுக்கு இந்த பொம்மைக்கு ஜாலரா அடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மாமா ப்ளீஸ் மாமா, நீங்க தேவையில்லாம கோவப்பட்டீங்கன்னா உங்க உடம்பு தான் கெட்டு போகும். பரவாயில்ல மாமா, கொஞ்ச நாள் பொம்மை தான் கடைக்கு போகட்டுமே. இந்த கேப்ல நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் நீங்களே கடைக்கு போல மாமா. ஐயோ, இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. நான் சும்மா இருக்க முடியாது. இந்த வீட்ல இருந்து நான் என்னதான் பண்றது? மாமா, தப்பா நினைச்சுக்கலனா, பின்னாடி மோட்டார் ரொம்ப வீக்கா இருக்குன்னு மனோ ரெடி பண்ணிட்டு இருக்காரு. கூட இருந்து நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? பாத்தீங்களாப்பா அவ என்ன சொல்றான்னு? அட, நம்ம வீட்டுக்கு தான் செய்ய போறான். எப்படி பொம்பளைங்க கிச்சன்ல வேலை பாக்குறாங்களோ அப்படி ஆம்பளைங்க எல்லாம் இந்த வேலை பாக்குறது நல்லது தானே? ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிக்குது. டேய் மனோ, மனோ, இது வரேன்ப்பா. அப்பா சொல்லுங்கப்பா. என்னடா இது? டேய், என்னடா இது கோலம்? உடம்பெல்லாம் கிரீஸ் அப்பிக்கிட்டு. எதுக்குடா நீ எதுக்குடா அந்த வேலையெல்லாம் செய்யற? பிளம்பரை கேட்டேன், பிளம்பர் இல்லன்னுட்டான். மோட்டர் ரெடி பண்ணணும்னு அம்மா சொன்னாங்க, அதனாலதான் மோட்டரை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ரெடி பண்றா, ரெடி பண்றா. உங்க அம்மா ஒரே நாள்ல எல்லாரையும் கவலைப்படுத்திட்டா. எக்கேடோ கட்டு ஒழிங்க. என்ன இதுல சேர்க்காதீங்கடா சாமிகளா. ஆள விடுங்க. இல்லப்பா. ஐயோ, இதெல்லாம் நம்மளால பாத்துட்டு இருக்க முடியாதுப்பா. அத்தை, தமன்னா, நம்ம எல்லாரும் நாளைக்கு வெளியே போகணும், மறந்துடாதீங்க. பிள்ளையார் கோயில் கட்டணும்னா கடையில போய் வாங்கி வைப்பா. நாங்களும் கடையில வாங்கி தான் வச்சோம். இல்ல சார், திருடி வச்சாதான் நல்லது. திருடி வச்சா உங்களுக்கு நல்லது, ஆனா எங்களுக்கு நல்லது இல்லையே. சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நைட்டு 9 மணிக்குள்ள என் ஒய்ஃபோட எல்லா ஆசையும் நிறைவேற்றுறேன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க அக்செப்ட் பண்ணனா என்னால அந்த ஆசையை நிறைவேற்ற முடியாம போயிடும் சார். பாத்தியா, பொண்டாட்டி மேல ஏகப்பட்ட பிரியம் வச்சிருக்க போல இருக்கு. ஆமாங்க சார். சரி, உங்க 2 பேருக்கும் சேர்த்து சில கேள்விகள் கேட்கிறேன். நீங்க சொல்ற பதில் எங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அப்படி பிடிச்சிருந்தா நாங்க மேற்கொண்டு யோசிக்கிறோம். கேளுங்க சார், நீங்க என்ன வேணாலும் கேளுங்க. உங்க 2 பேருக்கும் ஒருத்தர் எவ்வளவு பிடிக்கும்? எனக்கு வேம்பு சார. கையை கட்டு. என்னது வேம்பு சாரா? வேம்பு சாராமல? இல்ல இல்ல, இவரை நான் அப்படிதான் கூப்பிடுவேன். எனக்கு வேம்பு சார கடல் அளவுக்கு பிடிக்கும், அந்த வானத்து அளவு பிடிக்கும், இந்த உலகத்து அளவு பிடிக்கும். கேட்டிய கற்பகம்? உனக்குப்பா? சார்,
அத சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல சார். இவளை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா கடலுங்கிறது என்னதான் கணக்குல அடங்காம இருந்தாலும் ஒரு கட்டத்துல முடிஞ்சுதான் சார் போகும் சார். இந்த உலகம், இந்த வானம் எல்லாமே அப்படிதான் சார். அதான் எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லாத அளவுக்கு அவ்வளவு பிடிக்கும். சரி சரி, ஓகே ஓகே, அதெல்லாம் சரி. உங்க 2 பேருக்கு நடுவுல ஏதாவது பிரிவினை வந்தா என்ன செய்வீங்க? பிரியற மாதிரி சூழ்நிலை வந்தா என்னால அதை அக்செப்ட் பண்ணவே முடியாத. எப்படியாவது அவ பின்னாடியே போய் அவ கால் விழுந்தாவது அவளை கூட்டிட்டு வந்துருவேன். ஆமா ஆமா, அது கரெக்ட் தான். நான் கூட இவர் மேல கோவப்பட்டு இவரை புரிஞ்சுக்காம விலகி போயிட்டேன். இவர்தான் என்ன ரொம்ப வற்புறுத்தி அவர் மனசை எனக்கு புரிய வச்சு என்ன சரிப்படுத்தினாரு. ஓகே ஓகே, எப்படி இருக்காங்க பாத்தியா? என்ன சொல்ற? நீங்க எடுக்கிறதாங்க முடிவு. எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. கற்பகம், அந்த பிள்ளையாரப்பனா பார்த்துதான் இவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நாங்க 2 பேரும் யூஎஸ் போய் எங்க பையன் கூட செட்டில் ஆயிடலாம்னு நினைச்சோம். நாங்க இந்த பிள்ளையாரப்பனை பெரிய மனசு இல்லாம இருந்தோம். எப்படிடா என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பிள்ளையாரே உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. இது வரைக்கும் எங்க கிட்ட இருந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க போறாரு. அவ்வளவுதானே? பிள்ளையார நல்லபடியா பாத்துக்கிட்டு பூஜை கீஜை பண்ணி வச்சுக்கோங்கப்பா. சார் கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். அந்த சித்தர் சொன்னதுல இருந்தே சில விஷயங்கள் தப்பா நடந்திருக்கு. கடைசியா பொம்மியோட ஆசையை நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு. பொம்மிக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு எக்காரணத்தை கொண்டு அவளுக்கு தெரியவே கூடாது. என்ன மீறி என்ன நடக்குதுன்னு பாத்துறேன். என்ன வேம்பு சார்? பொம்மி வந்துட்டியா? என்ன வேம்பு சார், எதுக்கு கூப்பிட்டீங்க? ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். பொம்மி பாத்தியா, இதுக்கெல்லாம் பேர் ட்ரெஸ் இருக்கு. நான் அதை ஆல்ட்ரேஷன் பண்ண கொடுத்திருக்கேன். 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட போறோம். ஐயோ, இதெல்லாம் நான் போட மாட்டேன்பா. எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, பிடிக்காது. ஆடி பாவி, நீ தான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு என் ரூம்குள்ள வளைய வந்த. 10 குறைக்கு நீ சிகரெட் பாக்கெட்லாம் வச்சிருந்தல்ல, அது எல்லாமே என்ன வெறுப்பேத்துறதுக்கு தானே? வேம்பு சார், அந்த சிகரெட் பாக்கெட்ல வெறும் சாக்லேட் தான் இருந்துச்சு. சும்மா உங்களை வெறுப்பேத்த தான் வச்சிருந்தேன். ஆடி பாவி. சரி சரி, நீ இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பாரு. ஏதாவது ஆல்ட்ரேஷன் வேணும்னா பண்ணிக்கலாம். வேணா வேம்பு சார். ஓஹோ, அப்போ என்ன வெறுப்பேத்த காவியாவா வேஷம் போட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுவ, மாடனா நடந்துப்ப, என்ன வேணாலும் பண்ணுவ. ஆனா இப்ப நான் சொன்னா மட்டும் நீ போட மாட்ட. நீ யார ஏமாத்துற? இங்க பாரு, ஊரை வேணா ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது, புரிஞ்சுக்கோ. வேம்பு சார், நிஜமாவே உங்களை ஏமாத்துறதுக்காக நான் இதெல்லாம் பண்ணல. ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனம், நீங்க தப்புன்னு நிரூபிக்கணுங்கிற வெறி, தாத்தா கிட்ட போட்ட பந்தயம், அதுல ஜெயிக்கணுங்கிற எண்ணம், இதெல்லாமே சேர்ந்துதான் என்ன அப்படி பண்ண வச்சுச்சு. அந்த காவியா செத்து போயிட்டா. வேம்பு அப்படிலாம் சொல்லக்கூடாது, அமைதியா இரு. ஏன்? காவியா தான் இப்போ இல்லையே, அது நான் கிரியேட் பண்ண கேரக்டர் தானே, நானே அதை இல்லாம பண்ணிட்டேன். இங்க பாரு பூமி, விளையாட்டுக்கு கூட நான் செத்துருவேன், கொன்றுவேன், அது இதுன்னு வார்த்தையெல்லாம் உன் வாயிலிருந்து வரவே கூடாது. அதை என்னால தாங்கிக்கவே முடியாது பூமி. காவியா தானே? காவியாங்கிறது பூமிக்குள்ளதானே இருந்தா, இப்பவும் இருக்கிறா, அது எனக்கு தெரியும். அதனாலதான் உன்னை இந்த ட்ரெஸ் போட சொன்னேன். இங்க பாருங்க வேம்பு சார், ஏதோ அப்ப போட்டேன் சரி. சின்ன பொண்ணு, ஆனா அவளுக்கு எல்லாமே தப்பா இருக்கு. அவளை சூழ்ந்திருக்கிற சூழ்ச்சியும் விரோதமும் பயங்கரமா இருக்கு. அதோட அவன் நேரம் வேற தப்பா இருக்கு. பூமியை பொறுத்த வரைக்கும் யாரும் கெடணும்னு நினைக்கிறோம் இல்ல சாமி. விதி அப்படித்தானா?
அந்த நேரத்துல ஏதாவது கெடுதல் நடக்கணும்னா அது தேடி வந்து தானா நடக்கும். அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு உயிரை கொல்ற மாதிரி வியாதி வர்றது இல்லையா? அது ஏன் வருது? எல்லாம் கர்மாவோட அடிப்படையில தான் நடக்குது. சாமி, எதுவும் தப்பா நடந்துடாதுல்ல? நடக்காம இருக்கிறதுக்கு சில வழிமுறைகளை சொல்றேன். வரப்போற சித்ரா பௌர்ணமிங்கிறது மிக முக்கியமான இரவு. அந்த இரவை மட்டும் அவ தாண்டிட்டா அதுக்கப்புறம் அவ உயிருக்கு இருக்கிற கண்டம் விலகிடும். அந்த கண்டம் மட்டும் விலகிடுச்சுன்னா உங்க குடும்பத்துக்கே தலைமை தாங்குற அளவுக்கு பெரிய ஆளா வருவா. அவளோட கண்காணிப்புல குடும்பமும் சரி தொழிலும் சரி தழைச்சு முன்னேறி நிற்கும். அதுக்காக சில ஏற்பாடுகளை செய்யணும். முக்கியமாயிட்டு ஒண்ணு, முதல் கட்டமா பிரித்திங்கரா தேவிக்கு ஒரு பெரிய யாகம் பண்ணணும். எதுவா இருந்தாலும் நீங்க செய்யுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பொம்மி நல்லபடியா இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வரணும். அது மட்டும்தான் எனக்கு தேவை. அது மாத்திரமல்ல, அந்த பொண்ணுக்கு இன்னும் சில பொறுப்புகள் கொடுக்கணும். அந்த பொறுப்புகள் வரும்போது அதை திறம்பட செய்யணும். தன்னை தற்காத்து கொள்ளணுங்கிற எச்சரிக்கை உணர்வு அந்த ஆத்மாவுக்கு அடிப்படையா வந்துடும். அந்த ஆத்மாவோட ஆழ் மனசுல வாழறதுக்கான விருப்பத்தை நாம உருவாக்கணும்னா அந்த பொறுப்புகள் தான் அந்த வேலையை செய்யும். அப்ப அந்த ஆத்மா இந்த உலகத்துல விதிய மீறி தன்னை தக்க வச்சுக்க உதவி செய்யும். இதுவும் ஒரு சின்ன பரிகாரம் தான். கண்டிப்பா சாமி, அத நாங்களே இங்க கண் கூட பாத்துருக்கோம். பொம்மிக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவ ஓயவே மாட்டா. நாங்க பக்கத்துல இருந்து இதை கண்டிப்பா செய்யறோம் சாமி. இத உங்க வீட்டு பெரியவங்க கிட்ட சொல்லி என்ன பண்ண முடியுமோ அத. இத்தோட இந்த பிரச்சனையை விட்டுடு. இல்லன்னு வச்சுக்கோ. என்ன பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன சொன்ன? ரோட்ல அதிரசம் வித்துட்டு இருந்தவளா? ஆமா, என்னோட சொந்த உழைப்புல வித்து அதுல வர காசுல வாழ்ந்துட்டு இருந்தவனா. உங்கள மாதிரி அடுத்தவங்க உழைப்ப திருடி திங்கல. சொந்த வீட்லயே திருடி பொழைக்கிறதுக்கு பேசாம நாண்டுட்டு சாவலாம். என்னையும் அடிச்ச உன்ன என்ன பண்ணுவ? தப்பு பண்ணிட்டு அத கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம கேள்வி கேட்ட என்னைய அடிக்கிற அளவுக்கு எவ்வளவு திமிரு? விட மாட்டேன். என்னையும் அடிச்சிட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நானும் உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த ஒரு அறை எல்லாம் உனக்கு போதாது. உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டணும். இல்ல இந்த வீடு, கடை, பேரு, புகழ் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிருவீங்க. நன்றி கெட்ட ஜென்மங்க. சொன்னது நல்லா ஞாபகம் இருக்கட்டும். பொட்டிய கட்டிக்கிட்டு ரெடியா இருங்க. தாத்தா வந்ததும் கழுத்தை புடிச்சு உங்களை வெளியே தள்ள சொல்றேன். பொம்மி, என்னாச்சு? வேலாயுதம்னு ஒரு கஸ்டமர், அவர்கிட்ட இவங்க ஸ்வீட்ஸ் கெட்டு போச்சுன்னு கணக்கு எழுதிட்டு கேஷ் வாங்கிருக்காங்க வேம்பு சார். சார், கேட்டீங்களா? இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கல்ல? நீ வேணா அவ சொல்றதெல்லாம் நம்பு. நான் நம்ப மாட்டேன். கேஷ் வாங்கினாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவ கையில இருக்க பணத்தை கொடுத்துட்டு சாவித்திரி மேல இப்ப பழிய போடுறீங்க. உன் பொண்டாட்டிய பத்தி இன்னும் உனக்கு சரியா தெரியல. வேஷம் போட்டு உன்னை ஏமாத்துறவ தானே, ஊரை ஏமாத்த மாட்டான்னு என்ன நிச்சயம்? இந்த பாரு, அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன். வேம்பு சார், வேம்பு சார், வேம்பு சார், விடுங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இந்த விஷயத்துல என் மேல எந்த தப்புமே இல்ல. நடந்த தப்பு முழுசா என்னால நிரூபிக்க முடியும். அப்படி தாத்தா முன்னாடி நான் நிரூபிச்சுட்டா
இவங்க அத்தனை பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அதுக்கு ரெடியான கேளுங்க வேம்பு சார். இவங்க பண்ண விஷயத்துக்கெல்லாம் இத்தனை நாள் நான் பொறுத்து போயிட்டேன். நான் இந்த வீட்ல காவியாவா நடிச்சிட்டு இருந்தப்போ இவங்க என்ன அப்ரோச் பண்ண விஷயத்தை எல்லாம் சொன்னா இவங்க பொழப்பே நாரிடும். சில பேர் மூளையை கழட்டி வச்சுட்டு தப்பு பண்றவங்களுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஆப்பு வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. தாத்தா வரட்டும், நாங்க அவர்கிட்ட பேசிக்கிறோம். அப்ப தெரியும் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு. யார் இந்த வீட்டுல இருக்க போறா யாரு வெளியே போக போறாங்க நல்லாவே தெரியும். தப்பு பண்றவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களும் தப்பு பண்றவங்க தான். அவங்களுக்கும் தண்டனை கொடுத்தே ஆகணும். இனிமேலும் பொறுத்து போறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. தாத்தா வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். நீ வா, நாம போலாம். பொறுமையா இருக்க முடியாது. என்னைக்கு அந்த பொம்மி இந்த வீட்டுக்குள்ள வந்தாலோ என் நிம்மதியே சுத்தமா போச்சு. இதுக்கு மேல சகிச்சுக்கிட்டு என்னால இருக்க முடியாது. அப்பா வரட்டும், நானும் அவளான்னு பாத்துறேன். அப்பா, நீங்க என்னப்பா அவரஞ்சுக்கு இறங்கி பேசிட்டு இருக்கீங்க? நானும் அவளான்னு பாத்துறேங்கிறீங்க. நீங்க ஊன் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. அவளை கொன்னுட்டு ஜெயிலுக்கு நான் போறேன். என்னடா அவரையே நிதானமா இருக்க சொல்லிக்கிட்டு இருக்க? நீ என்னமோ பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க. அவர் சொல்றதுல என்னத்த தப்பு இருக்கு? இத்தனை நாள் அவன் நம்மள பார்த்து அங்கங்கன்னு பயந்து பேசிட்டு இருந்தா. ஆனா இன்னைக்கு மாமாவை அவ எதிர்த்து பேசுறான். இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமா இருக்காத்த. இது வரைக்கும் என் அம்மா கூட என்கிட்ட அதிர்ந்து பேசுனது இல்ல. என்னோட பேக்ரவுண்ட் என்ன, என்னோட அந்தஸ்து என்ன, ஒண்ணுத்துக்கும் வக்கு இல்லாதவ என்ன கை நீட்டு அடிக்கிறானா? இது எல்லாமே அந்த சித்தார்த் கொடுத்த இடம் தான் அத்த. விடக்கூடாதத்த. அவளை கொன்னாதான் எனக்கு நிம்மதி வரும். அப்பதான் என்னோட கோபம் அடங்கும். தமன்னா, நீ அறிவோட தான் பேசுறியா? அவன்தான் அப்பாவை அவமானப்படுத்திட்டாங்களேன்னு கோபத்துல பேசுறானா? நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசினா எப்படி? கொட்டின வார்த்தைகளை அள்ள முடியாது. நீங்க ரெண்டு பேரும் கோபத்துல பேசுறீங்க. நாளைக்கே பொம்மைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கடைசியில பழி முழுக்க உங்க ரெண்டு பேரும் மேலதான் விழும். உனக்கும் மனோக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை என்னால தாங்க முடியாது. இனிமே தயவு செஞ்சு கோபத்துல வார்த்தையை விடாதீங்க. அமைதியா போய் வேலைய பாருங்க. கோபப்படுறதுனால இழப்பு நமக்குதான். நான் ஏற்கனவே இவர் அவமானப்படுத்திட்டாங்களேன்னு நொந்து போயிருக்கேன். நீங்களும் மேற்கொண்டு என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு இனிமே அந்த பொம்மை கிட்ட வாயை கொடுத்து வம்பல மாட்டாதீங்க. போங்க. என்னால இதுக்கு மேல அசிங்கப்பட முடியாது. போங்க. நீங்களே பேசாம போ. நீ அவனை கூட்டிட்டு போமா. ஏய் தமன்னா, பொம்மி இத்தனை கனவுகளை தனக்குள்ள வச்சிட்டு இருக்கா. நான் அந்த சித்தர் சொன்னதை நினைச்சுக்கிட்டு பொம்மியோட இந்த ஆசைகளை நிறைவேற்ற முடியாம உள்ளுக்குள்ள பயத்தோட சுத்திக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது பொம்மிக்குன்னு இருக்கிற விதியை நான் ஜெயிச்சாகணும். அதுக்கு நீங்க தாமா என் கூடவே இருந்து உதவி பண்ணணும். என்ன விட்டுறாதீங்கம்மா. நான் ரொம்ப பாசம் வச்சிருந்தேன். நீங்களும் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. இப்ப எனக்குன்னு இருக்கிறது பொம்மி மட்டும்தாம்மா. அவ காலம் முழுக்க என் கூடவே இருக்கணும். அவ எவ்வளவு நம்பிக்கையோட எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துப்பேன்னு மனசார நம்புறா. நான் அவளை கைவிட்டுட்டா அவ என்னமா பண்ணுவா? அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுமா. எனக்கு நம்பிக்கை இருக்குமா. நான் பொம்மையை எப்பவும் நல்லா பார்த்துப்பேம்மா. அவளை நான் சந்தோஷமா வச்சுப்பேன். அவளுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேமா. அது எனக்கு தெரியும். நீங்களும் என் கூட பக்க பலமா இருந்து இந்த விஷயத்துல எனக்கு உதவி பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. பாட்டி, இவருக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. இதெல்லாம் தாத்தாவோட சுய சம்பாத்தியம். அவர் யாருக்கு எழுதி வைக்க நினைக்கிறாரோ அதைத்தான் செய்வாரு. பாட்டி எடுத்து சொல்லுங்க. வேம்பு சார்,
இது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடும் போல இருக்கு. எதுவா இருந்தாலும் தாத்தா வரட்டும், அப்புறம் பேசி முடிவு எடுத்துக்கலாம் வேம்பு சார். பூமி, தாத்தா என்ன பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். தேவையில்லாம இதுல நாம தலையிட வேண்டாம். அம்மா, அப்பா இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணது பெரிய தப்பு. இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். டேய் வாடா சாவித்திரி. வேம்பு சார், வீட்டுக்குள்ள இந்த முடிவால எவ்வளவு பிரச்சனை பாத்தீங்களா? எல்லாரையும் சங்கடப்படுத்திட்டு எதுக்கு வேம்பு சார் இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்? பூமி, தாத்தா இதெல்லாம் யோசிக்காம இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டாரு. கண்டிப்பா இந்த குடும்பம் களையக்கூடாது, பிசினஸ் நல்லபடியா வளரணும், அதுக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. பாத்துக்கலாம் விடு. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். வேம்பு சார், ஏன் தாத்தா இப்படி எல்லாம் பண்றாரு? இங்க பாரு, தாத்தா எது சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பு. பூமி, வாழையடி வாழையா நம்ம வம்சம் தழைச்சு மேலோங்கி நிக்கணும்னு உங்க தாத்தா விருப்பப்படுறாரு. அதனால இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு, வம்சம் விருத்தி அடையறதுக்கு இப்படி எல்லாமே உன்னாலதான் முடியும்னு தாத்தா நம்புறாருமா. அந்த நம்பிக்கையோட வெளிப்பாடாதான் இப்படி பண்ணியிருக்காரு. உனக்கு எந்த குழப்பமும் வேணாம் பூமி. பத்மநாப மத்த எல்லாருக்குமே இதுல அதிருப்தின்னு நல்லா தெரியுது. இன்னும் வளரும் மாப்பிள்ளை கிட்ட பேசணும், முக்கியமா சிதம்பரம் சிவகாமி கிட்டயும் பேசணும். எல்லார்கிட்டயும் பேசி ஒரு நல்ல முடிவா எடுக்கலாம். தாத்தாவும் அதுக்குள்ள வந்துருவாரு. தாத்தா வந்தாலும் இந்த முடிவுல எந்த மாற்றமும் இருக்காது, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு வேம்பு சார். எதுக்கு பூமி பயப்படுற? உனக்கு தகுதி இருக்கிறதுனாலதான் தாத்தா இவ்வளவு பெரிய பொறுப்பை உனக்கு கொடுத்திருக்காரு. அதனால நீ எந்த கவலையும் படாம இந்த பொறுப்பெல்லாம் பாத்துக்கிறதுக்கு நீ உன்னை தயார்படுத்திக்கோ. என்னால என்ன முடியுமோ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் பூமி. சரிங்க வேம்பு சார். சரி, சின்ன வயசுல இருந்து இந்த வீட்ல எனக்கான அங்கீகாரம் கொஞ்சம் கூட கிடைக்கல. இந்த வீட்டுக்குள்ள வந்த அடுத்த நிமிஷத்திலேயே இவங்க இப்படி ஒரு முடிவெடுத்தா இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? இல்ல, தாத்தா கிட்ட நான் பேசுறேன். பேசி என்ன பிரயோஜனம்? உண்மையிலேயே இந்த சொத்து மேல உனக்கு விருப்பம் இல்லைன்னா தாத்தா கிட்ட என்ன சொல்லிருக்கணும்? தாத்தா தாத்தா இந்த சொத்தை எல்லாம் என் பேர்ல எழுதி வச்சீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன், நான் எதையும் பாத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தேன்னா அவர் கண்டிப்பா ஏதாவது யோசிச்சிருப்பாரு. உன்னால சொல்ல முடியுமா? முடியுமா? முடியலல்ல. இப்ப நல்லா தெரியுது சித்தி, எல்லாமே நடிப்பு தான். சித்தார்த்த தவிக்க விட்டு உன் வழிக்கு கொண்டு வந்த, அதோட அவனை நாய் மாதிரி உன் பின்னாடி அலைய வச்ச, அதோட விட்டியா? இந்த வீட்டுக்குள்ள காவியா மாதிரி நாடகம் போட்டு பர்ஃபார்ம் பண்ணி நைஸா வீட்டுக்குள்ள வந்துட்ட. இப்போ பக்காவா பிளான் பண்ணி மொத்த சொத்தையும் உன் பேர்ல எழுதி வாங்கிட்ட. இதெல்லாம் நாங்க கேட்டா விசுவாசம், நான் ரொம்ப நல்லவ, எல்லாரையும் அனுசரிச்சு போவேன் அப்படின்னு சொல்லுவேன். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நாங்க மொத்த சொத்தையும் உங்ககிட்ட தூக்கி கொடுத்துட்டு நாங்க பேன்னு உட்காந்துட்டு இருக்கணும் இல்ல? அண்ணி, நீங்க போங்க அண்ணி. பூமி, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல வேம்பு சார். யார் உன்னை என்ன சொன்னாங்க? ஐயோ, நாங்கெல்லாம் எதுவும் சொல்லிடலப்பா. உன் பொண்டாட்டிய பத்திரமா கூட்டிட்டு போய் பீரோல வச்சு பூட்டிக்கோ. என்ன என்னடா? வேம்பு சார் வேண்டானே. வேம்பு சார் வேண்டாம், வாங்க போலாம். வேணான்னு தானே மொத்த சொத்தையும் எழுதி வாங்குனீங்க. இதுக்கு மேல என்ன? இங்கெல்லாம் நின்னு பேசி பிரயோஜனமே இல்ல. நீ வா பூமி. போ. சித்தி, பாத்தீங்கல்ல,
பொம்மி கண்ணு மாதிரி. அவளுக்கு இந்த சொத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு நம்ம கிட்ட சொன்னால, அதே மாதிரி சித்தார்த்த கிட்ட சொல்லி தாத்தா கிட்ட உடனே பேசி எல்லா ஏற்பாடையும் நிப்பாட்டிட்டான்னு நினைக்கிறேன். அப்பா வேற கேஸ் போடுவேன் அது எதுன்னு சொல்லிட்டு போயிருக்காருல. அதனால இப்ப வீட்டுல ஏதாவது பிரச்சனை ஆயிடும்னு பொம்மிக்கு தெரியாதா என்ன? அதனால நம்ம தாத்தா கிட்ட பொம்மி எல்லாத்தையும் பேசிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன பொம்மி, தாத்தா கிட்ட போன்ல பேசிட்டல? இல்ல, அது வந்து. என்ன பொம்மி பேசலையா? ஏன் போன் ஏதாவது ஒர்க் ஆகலையா? இந்தா நான் வேணா என் போன் தட்டுமா? இது ஏன் மேல சத்தியம்? என்ன பாத்தீங்களா சித்தி, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் பொம்மி பொம்மின்னு தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்களே, அதனாலதான் இப்ப எல்லாருக்கும் இந்த ஆப்பு. அங்க சுத்தி இங்க சுத்தி மொத்த சொத்தையும் ஒருத்தியா அபேஸ் பண்ணிட்டு போயிட்டா. இனிமே நாம எல்லாரும் தலையில துண்ட போட்டுக்கிட்டு உட்கார போறோம். எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா நாமெல்லாம் அவ்வளோ தூரம் சொல்லியும் தாத்தா கிட்ட இந்த நிமிஷம் வரைக்கும் பேசாம இருப்பான். அஞ்சலி ஸ்வீட்ஸ். எஸ், நான் சித்தார்த் பேசுறேன். சொல்லுங்க சார். பொம்மி அங்க வந்தாங்களா? இல்லையே சார், மேடம் இங்க வரலையே சார். வரலீங்களா? சரி, வந்தா எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே சார். என்ன பொம்மி இத சொல்லாம கொள்ளாம எங்க போயிட்ட? இப்ப நீ எங்க இருக்க பொம்மி? எனக்கு ரொம்ப பயமா இருக்க. இந்த நிமிஷம் வரைக்கும் சித்தர் சொன்ன விஷயங்கள் காதுக்கே வராம காப்பாத்திட்டு இருந்தேன். நீ என்னன்னா இப்படி எல்லாம் பண்ணி என்ன பயமுறுத்திட்டு இருக்க. நீ எங்க இருந்தாலும் சரி, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு பொம்மி. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுப்பா. பொம்மிக்கு எதுவும் ஆகாது. நீங்க அவளை பாத்துக்கிற வரைக்கும் அவளுக்கு எதுவுமே ஆகாதுன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. எப்பாடு பட்டாவது நீங்க பொம்மியை காப்பாத்திருவீங்க. வேம்பு சார், தேங்க்ஸ் ஆண்டி. வேம்பு சார், வாங்க ட்ரெஸ் மாத்திடலாம். வாங்க வாங்க. இருங்க. இங்க பாத்தீங்களா, உங்களுக்காக இந்த Dress வாங்கியிருக்கேன். போட்டுக்கோங்க வேம்பு சார். விட்டா வாடா இந்த Dress போட்டு விடுறேன்னு கூட்டிட்டு போயிருவ போல இருக்கே. என்ன வேம்பு சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஏன் செய்ய மாட்டியா? நான் தான் சொல்லிருக்கேன்ல, என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னோட 2வது அம்மா. நீ நான் வாடான்னு கூப்பிட்டா என்ன தப்பு? ஒரு பையனை பார்த்து அவங்க அம்மா வாடான்னு கூப்பிட மாட்டாங்களா? ஐயோ, அதெல்லாம் தப்பு. நான் அப்படியெல்லாம் கூப்பிட மாட்டேன்ப்பா. இங்க பாரு, நான் ஒத்துக்க மாட்டேன். இன்னைக்கு என் பர்த்டே, உன் சைடுல இருந்து எனக்கு எந்த கிஃப்டும் வேண்டாம். இந்த நாள் முடியறதுக்குள்ள என்ன ஒரு தடவையாவது வாடா போடான்னு கூப்பிடணும். அதுதான் நீ எனக்கு தர பெரிய கிஃப்ட். அந்த கிஃப்ட நான் என்னைக்குமே தரவே மாட்டேன். போங்க வேம்பு சார். சரி பொம்மி, சரி சரி கோவிச்சுக்காத. நான் போய் Dress மாத்திட்டு வந்துடுறேன். சரியா?
பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப. நான் என்ன கேக்கல, ட்ரெஸ்ஸ கேட்டேன். ரெண்டும் தான். ரொம்ப வம்பிழுக்காதீங்க வேம்பு சார். சரி, சும்மா வெறும் வாயிலேயே சொன்னா என்ன பண்றது? ஏதாவது கொடுக்கறது கொடுத்தா நல்லா இருக்கும். போங்க வேம்பு சார், கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க வாங்க. உமி, உமி ப்ளீஸ் வாங்க. உண்மை ஒண்ணுதான் கேட்டேன். வந்துட்டாங்க. சித்தார்த் நல்லா இருக்குடா. தேங்க்ஸ் பாட்டி. அண்ணே ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. தேங்க் யூ. அண்ணி என்ன இன்னும் கேக்கே வரல? கேக் ஆர்டர் பண்ணாதானே வரும். ஐயோ, அப்ப கேக் கட்டிங்லாம் கிடையாதா? அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன், இருங்க. எனக்கு புரியுது ஆண்டி, நீங்க கவலைப்படாதீங்க. ஏற்கனவே அந்த சித்தர் அப்படி சொன்னதுனாலதான் பொம்மியோட ஆசை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றினேன். கடைசியா அந்த பிள்ளையார் சில விஷயத்தை நிறைவேற்ற முடியாம போனப்பதான் நான் ஒரு பெரிய நம்பூதிரிய பார்க்க போயிருந்தேன். அவரு வரப்போற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு பெரிய பரிகாரத்தை பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அது நல்லபடியா நடந்து முடிஞ்சாலே எந்த ஆபத்தும் வராது. தயவு செஞ்சு நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க ஆண்டி, எல்லாமே சரியாயிடும். பொம்மிக்கு ஒண்ணும் ஆகாது. சரி போலாம் ஆண்டி. என்ன வேம்பு சாரும் அம்மாவும் இப்படி ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு போறாங்க? இத்தனை நாளா இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அம்மா சொல்றபடி பார்த்தா என் பிறந்த நாள் அன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்குமா? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். கோயில்ல நைவேத்தியம் பண்ண பொங்கலை எல்லாருக்கும் கொடுக்க சொல்லிருக்காங்க. இந்தாங்க. எனக்கு வேண்டாம். ஆனா எனக்கு மட்டும் ஏன் இது முன்னாடியே நடக்கணும்? நான் இறந்துருவேன்னு சொன்னதை கேட்டு நான் பயப்படல. நான் பயப்படுற ஒரே ஒரு விஷயம் என்னோட வேம்பு சார நினைச்சுதான். அவர் எதுவுமே தெரியாத குழந்தையாவே இருக்காரு. அவரை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இப்போ நான் மனசு மாறி சேர்ந்து வாழலான்னு நினைக்கிறப்போ இப்படி ஒரு விஷயம் என் முன்னாடி வந்து நிக்குதுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் அது உண்மையான கேட்க வந்த. சாமி, என்ன பதிலே சொல்லாம போறீங்க? உன் கேள்வியிலேயே பதிலும் பொதிந்திருக்கிறது. சித்ரா பௌர்ணமிக்குள்ள நல்ல வாழும்மா. இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நினைத்து வாழ்வை கொண்டாடு. அவனின்றி இவ்வுலகில் ஒரு அணுவும் அசையாது. சகலமும் அவன் விருப்பப்படியே நடக்கிறது. நான் செத்துருவேங்கிறத அவர் வாயால சொல்லாம நான் உணர்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அப்போ இன்னும் கொஞ்ச நாள் தானே இருப்பேனா? இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போக போறேன்ல. என்ன பூமி, கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டியா? ஆம். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, வெளிய ரொம்ப வெயில் வேம்பு சார், அதான் தலை வலிக்குது. சரி, நான் வேணா தைலம் தேய்ச்சி விடவா? ஐயோ இல்ல இல்ல, நீங்க எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கீங்களே வேம்பு சார், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நான் வெளியே போறதுக்கு 10 நிமிஷம் லேட் ஆனா கூட பரவாயில்ல, வா தேய்ச்சி விடுறேன் வா. ஐயோ இல்ல, இப்பதான் தர்ஷினி தைலம் தேய்ச்சி விட்டா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒன்னும் ப்ராப்ளம் இல்லல்ல? அதெல்லாம் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குனா சரியாயிரும். சரி நீங்க போங்க, வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரம் வாங்க. சரி, நீ பாத்துக்கோ.
போயிட்டு வரேன். பாய். என்னைக்குமே உன்னை நான் வேறையா நினைச்சதே இல்ல. எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் நீதான் என் அப்பா, அண்ணன், தம்பி, என் ஃப்ரெண்டுன்னு எல்லாமே. உனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன் பிள்ளையாரப்பா. எதுக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்திருக்கேன்னு உனக்கே தெரியும். ஏன்னா வீட்ல அம்மாவும் அவரும் என் உயிருக்கு ஆபத்துன்னு பேசிக்கிட்டாங்கல்ல. அதுல இருந்து நான் ரொம்ப பயத்தோட இருந்தேன். ஆனா இப்போ அந்த சத்யா அண்ணன் பேசிட்டு போனாரு இல்ல, அதுக்கப்புறம் சாவுங்கிறது எப்படி நாம தூங்கி எழுந்திருக்கிறோமோ சாப்பிடுறோமோ அப்படி வாழ்க்கையோட தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தானே அந்த அண்ணன் மூலமா புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு நான் செத்துருவேனோங்கிற பயமோ சங்கடமோ எதுவுமே இல்ல. இன்னும் 2 வருஷம் ஆனாலும் இல்ல 2 நாளோ இல்ல 2 மணி நேரம் ஆனாலும் சரி, நான் கவலையே படமாட்டேன் பிள்ளையாரப்பா. நான் இருக்கிற வரைக்கும் நானும் சந்தோஷமா இருப்பேன். என்னை சுத்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இத எனக்கு உணர்த்தணும்னு தான் அந்த சத்யா நான் அனுப்பி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியுது. இப்போ நான் நிம்மதியா இருக்கேன். நான் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு செகண்டையும் நான் கொண்டாட போறேன் பிள்ளையாரப்பா. அப்புறம் வேம்பு சாருக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா அவரை நான் சந்தோஷமா வச்சுக்கணும். எனக்கு என்ன ஆனாலும் கவலை இல்ல. ஆனா என் மேல உயிரையே வச்சிருக்கிற வேம்பு சாருக்கு அவருக்கு நான் இந்த உலகத்துல இல்லங்கிறத தாங்கிக்கிற சக்தியை கொடுத்துரு. ஏன்னா அவரு குழந்தை மாதிரி. நான் இருக்கிற நிமிஷம் வரைக்கும் அவரை நான் சந்தோஷமா பாத்துக்குவேன். முழு ஆயுசுக்கும் மொத்தத்துக்குமான சந்தோஷத்தை அவருக்கு கொடுக்கிற அளவுக்கு எனக்கு தெம்பு வந்துருச்சு. ஆனா எனக்கு அப்புறம் நீ தானே அவரை பாத்துக்கணும். நீ தானே எனக்கு ஃப்ரெண்டு. நீன்னு சொன்னா நீயே வந்து பாத்துக்க முடியாது, அது எனக்கு தெரியும். அதனால எனக்கு அப்புறம் அவருக்கு சந்தோஷத்தையும் அமைதியையும் கொடுக்கற மாதிரி ஒரு நட்ப துணைய நீதான் அமைச்சு கொடுக்கணும். ஏன்னா நான் இல்லாம வெறுமையில அவரு கொஞ்சம் கொஞ்சமா தன்னையே அழிச்சுக்குவாரு. சரியா?